இருக்கு. அதாவது இயேசுக்கு என்னென்ன நடந்ததோ, ஏன் நடந்ததுன்னா நமக்கு அதனுடைய நேர் எதிரான பாக்கியம் கிடைக்கணும். இயேசு ஏன் பாவமானார்? நாம நீதி ஆகும்படி. இயேசு ஏன் மரித்தார்? நாம வாழும்படி. இயேசு ஏன் சாபமானார்? நாம ஆசீர்வாதத்தை பெறும்படி, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெறும்படி. இயேசுக்கு என்னென்ன நடந்ததோ கல்வாரி சிலுவையிலே, அதுக்கு நேர் எதிரான பாக்கியம் நமக்கு கிடைக்கும்படி தான் அவருக்கு அப்படிலாம் நடந்தது. இயேசு ஏன் காயப்பட்டார்? நாம் குணமாகும்படி. இயேசு ஏன் தரித்திரரானார் சிலுவையில்? நாம் ஐஸ்வர்யவான்களாய் ஆகும்படி. இயேசு ஏன் அந்தகாரத்தில் வேதனைப்பட்டார்? நாம வெளிச்சத்தில் வாழ்ந்து மகிழும்படி. இயேசு ஏன் கல்வாரி சிலுவையில் தேவனால் கைவிடப்பட்டார்? நாம் ஒருபோதும் தேவனால் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக. இயேசு ஏன் அவமானப்படுத்தப்பட்டார் சிலுவையில்? நாம கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்படும்படி. இயேசு ஏன் தள்ளப்பட்டார்? ஊருக்கு வெளியே தள்ளப்பட்டு அவர் அரைஞ்சாங்க. ஏன்னா நாம தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும்படி. எக்ஸ்சேஞ்ச் இயேசுக்கு நடந்தது எல்லாமே நமக்கு அதனுடைய நேர் எதிராக இருக்கிற அந்த பாக்கியம் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் நடந்தது. அப்ப அப்படி பார்த்தீங்கன்னா இயேசு ஏன் நம்முடைய பாவத்தை சுமந்தார்? நாம் அவருடைய நீதியை சுமக்கும்படி. இயேசு ஏன் நம்முடைய பாவத்தை சுமந்தார்? நாம் அவருடைய நீதியை சுமக்கும்படி. அதுதான் 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுது பாருங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஏன் இயேசு நமக்காக பாவமாக்கப்பட்டார்? நாம் தேவனுடைய நீதி ஆகும்படி.